பிடிக்காதவங்ககிட்ட நம்ம பேச மாட்டோம், அப்படி தானே? பிடிக்காதவங்ககிட்ட நமக்கு பேசவும் பிடிக்காது. பிடிச்சிருக்கணும். ஒருத்தர்கிட்ட பேசுகிறோன்னா அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். பிடிக்கலைன்னா நமக்கு அவங்ககிட்ட பேசவும் பிடிக்காது, அப்படி தானே? பேசணுன்னாக்கா, ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னாக்கா நமக்கு பிடிச்சிருக்கணும். அப்போ தான் அவங்ககிட்ட நம்மளை நல்லா பேசுவோம். அப்போது நிறைய பேசணும் அப்படின்னா பிடிச்சவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசுகிறதுக்கே பிடிக்காது. ஏன்னா உறவுமுறை என்பது நீங்கள் யார் உங்களுடைய இயல்பெல்லாம் தீர்மானிக்கிறாங்க? நிறைய பேசுகிறீங்க, அதில் பேசுகிறதுக்கே உங்களுக்கு பிடிக்கல. உங்களுடைய இயல்பை யார் தீர்மானிக்கிறார்கள் என்றால் உன்னுடைய நெருக்கமான அந்த உறவினர் யாருன்னா, ஒரு கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். இதுதான் தீர்மானிக்கிறது. ஒரு மனைவியை உங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னா உங்களுக்கு மனைவிக்கிட்ட பேசவும் பிடிக்காது, யார்கிட்டையுமே பேச பிடிக்காது. மனைவிக்கிட்ட பேச மாட்டீங்க, மனைவியோட குடும்பத்தாரிடம் பேச மாட்டீங்க. அது மாதிரி ஒரு மனைவிக்கு கணவனை பிடிக்கலைனாக்கா கணவன்கிட்டையும் பேச மாட்டாங்க, கணவனோட குடும்பத்தாரிடமும் பேச மாட்டாங்க, யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிச்சிருந்துன்னா மனைவிக்கிட்டையும் நல்லா பேசுவான், மனைவியோட குடும்பத்தாரிடமும் நல்லா பேசுவான். அது மாதிரி யாரை பார்த்தாலுமே அவனுக்கு பேசணும்னு தோணும். அதே நேரத்தில் அந்த ஒரு ஆணுக்கு மனைவியை பிடிக்கலைன்னா அவனுக்கு யாரை பார்த்தாலுமே அவனுக்கு பேச தோணாது. அதனால் ஒருத்தரோட இயல்பை தீர்மானிக்கிற உறவு எதுன்னா இந்த கணவன் மனைவி உறவு தான். கணவன் மனைவி உறவுக்கு முன்னாடி திருமணம் என்பது 18 வயசுக்கு அப்புறம் தான் நடக்குது. அப்படின்னா சின்ன வயசில் ஒருவருடைய இயல்பை தீர்மானிக்கிறது சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மாவாக இருப்பாங்க. அப்பா அம்மா அவனுக்கு பிடிச்சவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவனுக்கு அப்பா அம்மா கிட்ட பேசுவான். அப்பா அம்மா பேசினாலும் நல்லா கேட்பான். யாரை பார்த்தாலும் அந்த பிள்ளைகள் நல்லா பேசுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் அப்பா அம்மா கிட்ட நல்லா பேசுகிறாங்க. யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு பேசணும்னு தோணுது. அப்பா அம்மா அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா அந்த பிள்ளைகள் அப்பா அம்மா கிட்டையும் பேச மாட்டாங்க, யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. அதனால் ஒரு உறவை யார் ஒருவருடைய இயல்பை யார் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா அந்த நெருங்கிய உறவான அப்பா அம்மா, அதன் பிறகு திருமண உறவு தான் அதுதான் தீர்மானிக்குது. ஒரு கணவனோட இயல்பை யார் தீர்மானிக்கிறான்னா மனைவி தான். மனைவியோட இயல்பை யார் தீர்மானிக்கிறான்னா கணவன் தான். கணவன் ஒரு பெண்ணுக்கு தனது கணவன் பிடிச்சிருந்தா தான் கணவன்கிட்டே பேசுவாங்க, பிடிக்கலன்னா பேச மாட்டாங்க. கணவன் பிடிச்சிருந்தா தான் கணவன்கிட்ட பேசுவாங்க. கணவன் மட்டும் இல்லாமல் எல்லார்கிட்டையுமே நல்லா பேசுவாங்க. கணவனை பிடிக்கலன்னா கணவன்கிட்டையும் பேச மாட்டாங்க, யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. அதனால் ஒரு பெண்ணிற்கு யார் உலகம்னா கணவன் தான் உலகம். ஒரு கணவனை பிடிக்கலன்னா இந்த உலகமே அந்த பெண்ணுக்கு பிடிக்காது. அது மாதிரி ஒரு ஆணுக்கு யார் உலகம்னா அந்த மனைவி தான். மனைவியை பிடிக்கலன்னா அந்த கணவனுக்கு அந்த உலகத்தில் யாரையுமே பிடிக்காது, யார்கிட்டையுமே பேச தோணாது. அதனால தான் நீங்கள் திருமண உறவு இருக்குல்ல, அதில் காதல் சுதந்திரம் இருக்க வேண்டும், காதலிப்பதற்கான சுதந்திரம் இருக்க வேண்டும். உனது துணையை, உனக்கு பிடித்த துணையை தேடுவதற்கான சுதந்திரம், உனக்கு இந்த உலகம் பிடிச்ச மாதிரியான ஒரு உலகத்தை தேடுவதற்கான சுதந்திரம். அது ஒரு ஆண் தனது திருமண துணையை தேடுறான், தான் காதலிப்பதற்கு ஒரு பெண்ணை, தனக்கு பிடித்த ஒரு பெண்ணை தேடுகிறான் என்றால் அதற்கு என்ன பொருள் என்றால் தனக்கு பிடித்தமான ஒரு உலகத்தை தேடுகிறான் என்று பொருள். தனக்கு பிடித்தமான, தான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு உலகத்தை அவன் தேடுகிறான். ஒரு பெண் ஒரு ஆணை தேடுகிறாள் என்றால், திருமண துணையை தேடுகிறாள் என்றால் அதன் பொருள் என்னன்னா தனக்கு பிடித்தமான ஒரு உலகை தேடி போகிறாள். தனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு உலகம் தேடி போகிறாள். ஒருத்தரை காதலித்து பார்க்குறா, இல்லை இவன் சரியில்லை, பார்க்கும்போது நல்லா இருந்தால் பழகும்போது நல்லா இல்லை, உடனே இவன் எனக்கு பிடித்த உலகமாக எனக்கு தெரியவில்லை, அதனால் காதல் முறிவு, காதலில் விவாகரத்து தேர்வு. அப்புறம் அடுத்து அந்த மாதிரி தேடணும். ஒரு 4 பேர்த்த பார்த்தா தான் ஒரு நல்லதாக ஒரு உலகம் அவளுக்கு கிடைக்கும். ஒரு ஆணும் 4 பெண்கள்கிட்ட பழகி பார்த்தா தான் நல்ல ஒரு உலகம் அந்த ஆணுக்கு கிடைக்கும். அதனால் காதல் என்பது தான் வாழ்வதற்கு தேவையான ஒரு உலகத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரு முயற்சி. காதல் என்பது ஒரு பெண்ணிற்கு தான் வாழ்வதற்கு தேவையான ஒரு அருமையான, அற்புதமான, ஒரு பிடித்தமான ஒரு உலகை தேடுவதற்கான ஒரு முயற்சியாக அதை நாம் கருத வேண்டும். அதற்கு இங்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு உலகத்தை உனக்கு தருகிறோம், நீ அதில் நீ மகிழ்ச்சியை தேடி, அப்படி சர்வாதிகாரமாக நடந்துக்கூடாது. பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்யும்போது என்ன ஆகுன்னா, நான் உனக்கு ஒரு உலகத்தை தருகிறேன், நாங்கள் பார்த்து ஒரு உலகத்தை உன் கையில் தரேன், அது உனக்கு பிடிச்சிருக்கும்னு நீ அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையா, நீ அந்த உலகத்தில் வாழ்ந்து தான் ஆகணும், அப்படி நிர்பந்திக்கக்கூடாது. அதனால் இந்தியா ஏன் இவ்வளோ மக்கள் தொகை வீணாக போச்சு அப்படின்னா இந்த மாதிரி சர்வாதிகாரம், அடுத்தவங்க விருப்பத்தின் மீது தலையிடுகிற சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை. ஒரு துணையை சுதந்திரமாக தேடுவதற்கு இவர்களுக்கு அறிவு இல்லை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது நம்பிக்கை இல்லை. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நாடு இந்தியா மட்டுமல்ல. இந்தியாவை போன்று இந்த அரேபியன் கண்ட்ரி, இஸ்லாமியர்கள் வாழ்கிற பெரும்பாலான நாடெல்லாம் அப்படி தான் இருக்கும். இந்தியர்கள், இஸ்லாமியர்கள், இந்த மாதிரி 3ஆம் தர நாடுகளோட நிலைமை மிக மோசமானது.
ஆகவே நம்ம வந்து பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணி வாழ்ந்தால் தான் நமக்கு பேச தோணும். அப்படின்னா பேசுதல் என்றால் கொடுத்தல் என்று பொருள். கொடுக்குறீங்க, அன்பை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க, உங்கள் மனைவி ஒரு கணவன்கிட்ட பேசுகிறான்னா தனது அன்பை தனது கணவனுக்கு கொடுக்குறார் என்று பொருள். பேசவே விரும்பலை அப்படின்னா பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடிக்காதவங்ககிட்ட நீங்கள் பேச மாட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடிக்காதவங்களுக்கு எதையுமே கொடுக்க விரும்பலைன்னு அர்த்தம். அன்பை நீங்கள் கொடுக்க விரும்பவில்லை என்று அர்த்தம். பிடிச்சவங்கள்ட்ட தான் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடிச்சவங்களுக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்க. உங்களுடைய அன்பை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று பொருள். பேசுதல் என்றால் கொடுத்தல் என்று பொருள். இப்போ பேசுவதை கேட்குறாங்களா, அது வாங்குதல் என்று பொருள். அன்பை வாங்குவது. பேசுவதை கேட்பது என்றால் அதன் பொருள் என்னவென்றால் ஒருத்தர் அன்பை கொடுக்கும்போது அதை வாங்குறதுன்னு அர்த்தம். அதனால் பிடிச்சவங்க கொடுத்தா தான் வாங்குவாங்க, பிடிச்சவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் வந்து அந்த கொடுக்கின்ற பண்பு நிறையத்துக்கு, அதாவது பிடிச்ச ஒரு வாழ்க்கை அமைஞ்சாதான் கொடுக்கின்ற பண்பு நிறைய வரும். கொடுக்கின்ற பண்பு என்பது வெறும் பேசுவது மட்டும் கிடையாது. பொருள் உணவு அந்த பகிர்ந்து உண்ணுகிற அந்த வாழ்க்கை இருக்கல, கொடுப்பது வாங்குவது. அந்த நடைமுறையை யாருக்கு சிறப்பாக இருக்குன்னா, சிலர் கொஞ்சம் கஞ்சமாக இருப்பாங்க. காரணம்னா அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பிடிக்காதவர்களே அவர்கள் திருமணம் செய்திருக்கலாம். அதனால் அவர்களுக்கு பிறருக்கு கொடுக்கின்ற அந்த மனசே வராது. பிடித்த ஒரு வாழ்க்கை வந்தால் தான் கோடியாக பணம் இருந்தாலும் அது பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும். கோடியாக அறிவு இருந்தாலும் அதை பிறருக்கு கொடுக்கின்ற எண்ணம் வரும். இந்த கொடுக்கின்ற எண்ணம் வந்து பிடித்த வாழ்க்கையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. பிடித்த வாழ்க்கை இருந்தால்தான் அறிவோ பொருளோ உணவோ எதாக இருந்தாலும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும். வாங்கணுங்கிற எண்ணமும் அப்போ தான் வரும். கொடுக்கின்ற அந்த பிடித்த வாழ்க்கை அமைந்தால்தான் பிறர் கொடுப்பதை வாங்குகின்ற எண்ணம், தனக்கு பிடித்தமானவரிடமிருந்து வாங்குகின்ற அந்த பழக்கம், பயிற்சி, அதுதான் வந்து வாங்குவதற்கும் பிடித்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ தான் வந்து வாங்குகின்ற பழக்கமும் நமக்கு வரும். கொடுக்கின்ற பழக்கமும் வாங்குகின்ற பழக்கமும் அப்போ தான் வரும். அதனால் பிடித்தமான வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது அவரவர் கையில் தான் இருக்கிறார். அதை நம்பி அதை பிறரிடம் ஒப்படைக்காதீங்க. உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கையை நீங்களே அமைத்துக் கொள்ளுங்கள். அதே எடுத்த உடனே நம்ம வந்து பிடித்தமான வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது வெற்றியோடு இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இது பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். எவ்வளோ ஆராய்ஞ்சு பார்த்து இது எனக்கு பிடிக்கும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த வாழ்க்கையை அமைச்சிருந்துருக்கலாம். ஆனால் அது தோல்வியில் முடிஞ்சிருக்கும். அது தப்பு இல்லை. ஒரு முயற்சி தோல்வியில் அடைவது இயல்பான விஷயந்தான். மீண்டும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதனால் இப்படி ஆயிடுச்சு, இது என் தலைவிதின்னு நினச்சிட்டு அந்த தோல்வி அடைந்த வாழ்க்கையை கட்டிக்கிட்டு அழாதீங்க. மீண்டும் முயற்சி செய்யுங்கள். மீண்டும் முயற்சி செய்து கண்டிப்பாக வெற்றி அடையும் வரைக்கும், தோல்வியிலிருந்து தோல்வி அடைந்தாலும் வெற்றி அடையும் வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும் வரை நீங்கள் பிடித்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முயன்று கொண்டே இருங்கள். பிடிக்காத வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னா இது என்னுடைய தலைவிதின்னு சொல்லிட்டு அந்த பிடிக்காத வாழ்க்கைக்கு உள்ளே போயிடாதீங்க. எப்படியாவது அதிலேருந்து வெளியே வந்து பிடித்த வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு வெற்றியாளர். பிடித்த வாழ்க்கை வாழ்கிறவங்க தான் உண்மையான வெற்றியாளர்கள்.